ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நானும் உங்களுக்கு இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி இந்த சூப்பரான பன் தோசையும் டொமேட்டோ சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டொமேட்டோ சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 3 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். 2 பெரிய தக்காளியை நான் 4 கட் பண்ணி போட்டுக்கிறேன். 4 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். பன் தோசைக்கு இந்த டொமேட்டோ சட்னி சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நான் உப்பு போட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உப்பு நம்ம பன் தோசைக்கான மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், ரவை கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தேவையான பதத்துக்கு எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா எல்லாமே இழுத்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்குவம் தான் இருக்கணும். இதை நான் மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரையாக இருக்குது. பாருங்கள், இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இந்த 2 பார்ட்டாக பிரித்து நம்ம அரைச்சிக்கிறேன். நிறையா இருக்கிறதுனால பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இன்னொரு பார்ட்டு நான் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரண்டி போட்டு நல்லா நம்ம கிளறி நல்லா கலக்கிக்கணும். இதுக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு இதில் கொட்டிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தூளை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். நான் இதெல்லாம் தாளித்து கூட போடலாம். நான் வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் மட்டும் தாளித்து போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை அப்படியே பச்சையாகவே நான் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி அதனால தான் இது கொஞ்சமாக நம்ம சோடாப்பு போட்டுக்கணும். அப்போ தான் இது ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நல்லா செக் பண்ணி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு நான் தாளிக்கிற கரண்டி தான் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கரண்டியில் நான் 1.5 கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊற்றிக்கிறேன். நல்லா உப்பி வந்துடும். கொஞ்சம் சுற்றிலும் ஆயில் விட்டு நம்ம ஒரு கரண்டி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிரும், அப்புறம் வேகாது. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கணும். சூப்பராக பாருங்கள், நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நாம் கொஞ்சம் சோடாப்பு போட்டால் தான் நல்லா பன் மாதிரி நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும். திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வேக வைக்கணும். இந்த பக்கம் சூப்பராக நம்மளுடைய பன் தோசை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தையும் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி 1.5 கரண்டி மாவு ஊற்றி நம்ம ஆயில் ஊற்றி நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இது ஈஸியாக வந்துடும். நல்லா பொதுன்னு நல்லா பன்னு மாதிரி நல்லா உப்பி வரும். அதனால தான் இது பேர் பன் தோசை. பாருங்கள், சூப்பராக இன்னொரு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தும் ஊற்றி காமிக்கிறேன். அதே 1.5 கரண்டி குழி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றி ஆயில் விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ நம்ம ஃப்ளேமை கூட்டியும் குறைச்சி வச்சு தான் நம்ம செய்யணும். இல்லாட்டினா அடியில் வெந்துடும், மேலே வேகாது. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்றும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அதே 1.5 கரண்டி நம்ம வந்து மாவு ஊற்றி சுற்றிலும் ஆயில் விட்டு நம்ம தட்டு போட்டு முடிக்க வேண்டியதான். சூப்பரான நம்மளுடைய பன் தோசை ரெடி ஆச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமான இந்த பன் தோசை நீங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த பன் தோசை சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள், இதை நான் கொஞ்சம் பிச்சு புட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து பதில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.